செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூரில் திமுக பிரமுகர் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பள்ளிக்குப்பம் நடுமோட்டூர் பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாசனின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையை நடத்தி வருகின்றனர். வேலூர் திமுக பிரமுகர் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செல்வா இணைந்திருக்கிறார். செல்வா, எதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? கண்டிப்பாக லாவண்யா, வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பள்ளிக்குப்பம் பகுதியில் உள்ள நடுமோட்டூர் பகுதியில் பூஞ்சோலை சீனிவாசன் என்ற திமுக பிரமுகர் உள்ளார். இவர் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளராக உள்ளார். இவருடைய மனைவியும் வேலூர் மாமன்ற உறுப்பினராக உள்ளார். தற்போது 3 வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறையினர் 6 பேர் கொண்ட அதிகாரிகள் சிஆர்பி வீரர்களுடன் வந்தவர்கள் தற்போது இவருடைய வீட்டில் திடீர் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கி ஏந்திய சிஆர்பி வீரர்கள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இது எந்த வழக்கிற்காக தற்போது வந்துள்ளனர் என்பது குறித்த முழு விவரங்கள் தற்போது தெரியவில்லை. இருப்பினும் ஏற்கனவே இவர் வீட்டில் கடந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது இவருடைய வீட்டில் சுமார் 11 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த வழக்கிற்காக வந்துள்ளார்களா அல்லது வேறு ஏதேனும் வழக்கிற்காக வந்துள்ளார்களா என்று தற்போது வரை தெரியவில்லை லாவண்யா. இந்த அமலாக்கத்துறை சோதனையின் காரணமாக தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி செல்வம்.